அதை பொண்டாட்டினா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அம்மா அழுகிறதுலையோ, நம்ம அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் அழுகிறதுலையோ எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ரத்த சம்பந்தம் அந்த உணர்வு அப்படியே இருக்கும்டா. ஆனால் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்கு ஒன்று ஆனதுக்கப்புறம், நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம கால் மாட்டில் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறவ அவள் தான் பொண்டாட்டி. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நீ கட்டின மஞ்சள் கயிறுக்கு அந்த சக்தி இருக்குன்னா அது கட்டினவனால வந்ததில்லை, கட்டிக்கிட்டு வந்தவனால இருந்தது. நீ வேணா நம்ம பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்பிட்டுன்னு வச்சுக்கோ, அந்த பொண்டாட்டி பேர் என்னமோ வாழ வெட்டிதான், ஆனால் அந்த புருஷனுக்கு வாழ்க்கையை வெட்டிடா. புரியுதா அவனுக்கு? எப்போ நீ 10 பேர் மத்தியில் அவன் நடு நெத்தியில் பொட்டு வச்சியோ அன்னைக்கே நீ 4 பேர் வாழ்க்கையில் நல்லது சொல்கிற பெரிய மனுஷன் ஆயிடுறேன். ஆனால் எப்போ அந்த 4 பேர் உன் வாழ்க்கையை பற்றி தப்பாக வெளியே பேச ஆரம்பித்தாங்களோ அந்த அருகதை எல்லாத்தையும் இழந்துடுற, அசிங்கமாகி போய்டும், நீ ஆம்பளை இல்லைன்னு ஆகி போய்டும். ஆமாம், பொண்டாட்டின்ற புருஷன் பக்கத்தில் இருக்கிற நெருப்பு மாதிரி, தேவைன்னா அடுப்பையும் எரிக்கும், தேவைன்னா விளக்கையும் எரிக்கும். ஏனோ தானோன்னு பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ, அது உன்னையும் அடிச்சுப்படும், ஊரையும் அடிச்சுப்படும். புரியுதா? கணக்கு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாயா. ஏம்மா நீ நல்லா கேட்டுக்க, பொண்டாட்டிங்கிறவ புருஷன் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் கலப்பாக வந்தால் கலப்பு தெரியாமல் பார்த்துக்கிறது தான் பொண்டாட்டி. புரியுதா? ஒரு பொண்டாட்டி நினச்சான்னா மண்ணு வீடை மாளிகையாகவும் மாளிகை வீடை மண்ணாகவும் மாற்றலாம். லக்ஷ்மி அந்த சாவி கொத்த கொடு, இனிமேலாவது நல்லா வாழ்ந்து பழங்க.